ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம எத்தனையோ தீபங்களும் விளக்கங்களும் ஏற்றிருந்தாலும் அணையா தீபத்திற்கு மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலன் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. கஷ்டமே இல்லாத குடும்பத்தை பார்க்க முடியாது. ஆனால் ஒரு சில குடும்பத்தில் மட்டும் இந்த கஷ்டத்தின் தாக்கம் அதிகமாகவே இருக்கும். பல வருடங்களாக ஒரு கஷ்டத்தை நினைத்து வீட்டில் இருப்பவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருப்பார்கள். இப்பேற்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்குமே இந்த அணையா விளக்கின் மூலமாக நம்ம தீர்வு காணலாம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அணையா விளக்கு அப்படின்னாலே நம்ம இந்த பேரிலே கேள்விப்பட்டிருப்போம். அணையாமல் நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வரை அந்த விளக்கை பார்த்து நம்ம ஏற்றி கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய பதிவில் அணையா விளக்கு எப்படி ஏற்றுவது, அதன் மூலியமாக நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற பலன்களைத்தான் நம்ம இதில் தெரிந்து கொள்ள போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். தீராத துயரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கஷ்டம் சில குடும்பங்களில் இருக்கும். உதாரணத்திற்கு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருவர் தொலைந்து போயிருப்பாங்க. அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட நமக்கு கேள்விக்குறியாக இருக்கும். திடீர்னு வீட்டிலேருந்து ஒரு நபர் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போயிட்டாங்க, இல்லை தொலைந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும். அந்த நபரை நினச்சி நம்ம ஏங்கி கொண்டு வருந்தி கொண்டு இருப்போம். அப்போ அவங்க எப்படியாவது நம்மக்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் இந்த அணையா விளக்கு நமக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னும் கூறப்பட்டுள்ளது. அப்படி அந்த நபர் போன குடும்பத்தில் பார்த்திங்கன்னா கஷ்டம் அப்படிங்கிறது தத்தளித்து வரும். அந்த நபரை கண்டுபிடிக்கவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்படி உங்கள் குடும்பத்தில் இருக்கும் திக்கு தெரியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய அம்பாள் வழிபாட்டை தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கானது 11 நாட்கள் அணையாமல் எரிய வேண்டும். இதுதான் இந்த விளக்கு அணையா விளக்கு பரிகாரம் என்று பெயர் பெற்றது. வீட்டில் இருக்கும் பெண்கள் தான் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். உங்கள் மனதில் இருக்கும் கஷ்டம் தீர வேண்டும் என்று ஒரு வெள்ளிக்கிழமை இந்த வழிபாட்டை தொடங்குங்கள். வெள்ளிக்கிழமையில் தான் இந்த வழிபாட்டை தொடங்குவது நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் வெள்ளிக்கிழமை நேரத்தில் இதை தொடங்க. கொஞ்சம் பெரிய மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி பராசக்தி லலிதாம்பிகை வணங்க வேண்டும். எல்லா பெண் தெய்வங்களுமே அம்பாள் சொரூபம்தான். அம்பாளோட வடிவமாக தான் எல்லா பெண் தெய்வங்களும் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய மனதில் எந்த பெண் தெய்வத்தை நினைத்து இந்த வழிபாட்டை தொடங்கினாலும் சரி, நீங்கள் வெள்ளிக்கிழமை ஏற்றிய விளக்கு அடுத்த 11 நாளும் அணையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அணையா விளக்கு வீட்டில் எரிந்து கொண்டே இருக்க போகின்றது. அந்த விளக்கு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கத்திலேயே நீங்கள் ஒரு சுத்தமான விரிப்பு விரித்து இரவில் தூங்க வேண்டும். நம்ம எந்த இடத்துல அணையா விளக்கை ஏற்றுதோமோ அது பக்கத்தில் இடத்தை நம்ம சுற்றமாக வைத்து கொள்ள வேண்டும். 11 நாட்கள் நம்ம வீட்டையே சுத்தமாக எப்பொழுதுமே வைத்து கொள்ளணும். வீட்டில் எந்த ஒரு அமங்கலமான வார்த்தைகளோ சரி, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து கொள்ளக்கூடாது. 11 நாளும் நம்பிக்கையோட குடும்பத்தார் அனைவருமே இதை நம்ம முயற்சி செய்யணும். அதனால் இதெல்லாம் பண்ணலாமா அப்படி இப்படின்னு அந்த பேச்செல்லாம் நம்ம இந்த இடத்துல பண்ணக்கூடாது. 11 நாட்கள் நம்ம இதை தொடர்ந்து நம்பிக்கையோடு செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா இதற்கான பலனானது நமக்கு கிடைக்கப்பெறும். நம்மளுடைய கஷ்டங்களும் தீரும். நம்மை விட்டு தொலைந்து போனவர்களும் சரி, நமக்கு தெரியாமல் காணாமல் போனவர்களும் சரி, நம்ம அம்பாளை நினைத்து இந்த வழிபாட்டு முறையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்கள் நம்மை தேடி வந்து விடுவார்கள் அப்படிங்கிறது தான் ஐதீகம். அதனால் தவறாமல் இந்த அணையா விளக்கை ஏற்றுறவங்க முறைப்படி ஏற்றுங்க. சுத்தமாக அந்த இடத்த வைத்துக்கொள்ளுங்கள். தினமும் பார்த்திங்கன்னா அம்பாளை நினைத்து பூஜை அறையில் குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும். ஓம் சக்தி என்ற மந்திரத்தை 27 முறை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்யுங்கள். 11 நாட்களும் உங்களுடைய பிரார்த்தனையை அம்பாளிடம் குங்கும அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து சொல்லுங்கள். இந்த பூஜையை அம்பாள் உடனடியாக ஏற்றுக்கொள்வாள் அப்படிங்கிறது தான் தரிசனமான உண்மை. உங்களுடைய வேண்டுதலுக்கேற்ப அந்த வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதும் உண்மை. தெய்வீக பொருட்கள் என்னும் வரிசையில் பார்த்தீங்கன்னா விபூதி, குங்குமம், மஞ்சள், சந்தனம் போன்ற பொருட்களும் வரும். அவற்றுள்ள பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொருளாக கருதப்படுவது குங்குமம், விபூதி. விபூதி பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு எவ்வளோ முக்கியமாய்ந்த ஒன்றாக கருதப்படுகிறதோ அதே போல தான் குங்குமமும் அம்பாளுக்கு மிகவும் ஒரு முக்கியமானது. பெண்கள் அனைவருமே குங்குமம் பூசணும். அம்பாளின் வடிவமாக திகழ்கின்றனர். ஆண்கள் விபூதியை பூசும் பொழுது இறைவனுடைய வடிவமாக, அதாவது சிவபெருமானுடைய வடிவமாக திகழ்கிறார்கள்.
அதனால தான் பெண்களும் சரி ஆண்களும் சரி விபூதியும் குங்குமமும் இட்டுக்கொள்வது மிகவும் சிறப்பு. தினமுமே பெண்கள் தங்களுடைய நெற்றியில் பார்த்தீங்கன்னா வகிட்டிலும் திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா நெற்றியோட வகிட்டிலும் கீழேயுமே அந்த புருவத்திற்கு இரு மத்தியிலையுமே குங்குமத்தை வைத்துக்கொள்வது மிகவும் சிறப்பானது. இப்போ வருகின்ற தேவையில்லாத பிளாஸ்டிக் பொட்டுகளை நம்ம வைக்கக்கூடாது. குங்குமம் இட்டுக்கொள்வதுதான் மிகவும் சிறந்தது. குங்குமம் அர்ச்சனை எப்படி செய்வது அதையும் நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட குங்குமத்தை பார்த்திங்கன்னா வீட்டிலேயே நம்ம அம்பாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு மேற்கொண்டு அதன் சக்தியை மேலும் அதிகரிக்கலாம். இந்த குங்கும அர்ச்சனையை செய்வதற்கு பார்த்திங்கன்னா சுத்தமான குங்குமத்தை வாங்கி கொள்ள வேண்டும், அதாவது கெமிக்கல் கலக்காது. பிறகு தாழம்பூவை வாங்கி அதை நிழலில் உலர்த்தி காய வைத்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இதேபோல் குங்குமப்பூவையும் வாங்கி பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த தாழம்பூ பொடியையும் குங்கும பொடியையும் குங்குமத்துடன் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும். வீட்டு பூஜை அறையில் அம்பாளின் விக்கிரகம் இருந்தால் அந்த விக்கிரகத்திற்கு நாம் குங்கும அர்ச்சனை செய்யலாம். அப்படி விக்கிரகம் இல்லாதவர்கள் பார்த்தீங்கன்னா அம்பாளின் படத்திற்கு முன்பாக ஒரு வெற்றிலையை வைத்து அந்த வெற்றிலையில் குங்கும அர்ச்சனை செய்யலாம். வழக்கம் போல் வெள்ளிக்கிழமை பூஜை அனைத்தையும் முடித்துவிட்டு நம்ம இந்த அணையா விளக்கு பரிகாரத்தை குங்கும அர்ச்சனையோடு தொடங்குவது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்று. இங்கே அம்பாளுக்கு இருக்கட்டும், மாரியம்மனாக இருக்கட்டும், இல்லை அம்பிகை, மகாலட்சுமி, இப்படி எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த அர்ச்சனையை செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுடைய மந்திரத்தை நம்ம 108 முறை உச்சரிப்பது உத்தமமாக இருக்கிறது. 27 முறை உச்சரிப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. ஓம் மாரியம்மனே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் பராசக்தியே போற்றி, இப்படி எந்த ஒரு மந்திரத்தினாலும் நம்ம உச்சரிக்கலாம். உங்கள் வீட்டில் எந்த அம்பாளுடைய படம் இருக்குதோ அந்த அம்பாளுடைய படத்திற்கு முன்பாக நம்ம இந்த பூஜை முறைகளை மேற்கொள்வது சிறப்பு. அணையா விளக்கு அப்படின்னாலே மிகவும் விசேஷமான ஒன்று. அதை நம்ம வீடுகளில் ஏற்றி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. அந்த தீபம் எரிய எரிய நம்மளுடைய கஷ்டங்கள் அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து கொண்டே வரும். நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட 11 நாட்களும் இந்த பரிகார முறையை நம்ம செய்து கொண்டு வரும்பொழுது பார்த்திங்கன்னா கட்டாயம் நமக்கு நல்லதே நடக்கும். வெள்ளிக்கிழமையில் தொடங்குங்க, அதுதான் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக இருக்கும், மிகவும் நல்லதும் கூட. நாளைக்கு வெள்ளிக்கிழமை வருது, நாளைக்கு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்காக சரி செய்யணும் அப்படிங்கிற பட்சத்தில் நாளைக்கு நீங்கள் இந்த பரிகார முறையை செய்யலாம், நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குங்குமம் அப்படிங்கிறது மிகவும் விசேஷமானது. பெண்கள் பார்த்திங்கன்னா தாலியிலையுமே அதை வைத்துக்கொள்வார்கள். இல்லை உங்களுடைய கணவருடைய ஆயுள் பலம் நீடிக்கணும், கணவருக்கு ஏதாவது நோய் இருக்குதுன்னா நீங்கள் அம்பாளுடைய படத்திற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய தாலியானதை கையில் ஏந்தி அதில் குங்குமம் திலகமிட்டு அம்பாளை நினைத்து உங்களுடைய வேண்டுதலை சொல்லலாம். இப்படி எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கின்றதோ அதை நினைத்து கொண்டு அம்பாளுடைய மந்திரத்தை வாயார கூறுங்க. மனதில் பிரச்சனையை நம்ம நினைத்து கொள்ளணும், நம்ம வார்த்தைகளால் அம்பாளுடைய பெயரை உச்சரிக்கணும். இப்படி செய்யும் பொழுது அது நிவர்த்தியாக சரியாகும் அப்படிங்கிறதான் உண்மை. எந்த ஒரு பிரச்சனைனாலும் சரி, பிரச்சனை அப்படிங்கிறதே நமக்கு மிகவும் ஒரு துன்பமான செயல்தான். அதை போக்குறதற்கு நம்ம பல வழிகளில் யோசிப்போம், அப்படியே நமக்கு அது மேலும் மேலும் வேதனை தான். சில நேரங்களில் அந்த பிரச்சனையை நினைத்து கொண்டே இருப்போம், ஆனால் அது சரியாகாது. அப்போ இப்படி இறை வழிபாட்டிற்குள்ளே நுழையும் பொழுது பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு முக்கியமான தீர்வு கிடைத்து விடும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை 11 நாட்கள் ஒரு முறை நம்ம செய்து முடித்தாலே போதும், அதற்கான பலனானதை நம்ம ஆயுள் வரைக்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. உங்கள் குழந்தைகள் இல்லை நம்மளுடைய வீட்டிலேயே இருந்தவர்கள் யாராவது திடீர்னு ஏதோ ஒரு கஷ்டத்தினாலேயோ இல்லை தேவையில்லாத ஏதோ சண்டை போட்டோ கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வழிபாட்டு முறையை நம்ம மேற்கொள்வது அவர்களை நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. 11 நாட்களும் நம்பிக்கையோடு நம்ம இதை செய்யணும். மனசஞ்சலத்தோடு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தான் இன்றைக்குமே எந்த ஒரு பரிகாரத்துலேயும் பூஜை வழிபாடில் ஈடுபட்டாலும் அந்த மனசஞ்சலம் மட்டும் நம்ம ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. நம்ம மனதிற்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நம்ம கேள்விக்குறியோடையே இதை செய்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது நமக்கு முழு பலனை அளிக்கக்கூடியதாக இருக்காது. அதனால் பார்த்திங்கன்னா மனம் தெளிவில்லை, மனம் எனக்கு இது சரியாக படலை அப்படின்னா கொஞ்ச நேரம்
மனதை அமைதிப்படுத்தி யோசித்து பாருங்கள். இல்லைன்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்துங்க. எல்லாத்தையுமே மைண்டுக்குள்ளே ஏற்றிட்டு அது பண்ணலாமா இது பண்ணலாமா அப்படி இப்படின்னு யோசிக்க தேவையில்லை. எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்களோ அதில் முழு கவனத்தை செலுத்தி அதில் எப்படி முழுவதுமாக நம்ம முடித்து காட்டுவது அப்படிங்கிறத யோசிங்க. இப்போ நாளைக்கு வேறு ஒரு பூஜையை நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை மட்டுமே சிந்திங்க. தேவையில்லா எல்லாத்தையுமே ஒன்றா இல்லை இது பண்ணலாமா அது பண்ணலாமா அப்படின்னு யோசித்து கொள்ள வேண்டாம். இப்போ அணையா விளக்கு பரிகாரத்தை பண்ண போகிறீங்கன்னா அதற்கான விஷயங்களை நம்ம இப்போ தெரிந்து கொண்டோம்னா அதை மட்டும் செய்வதில் நம்ம முழு கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்றையுமே எல்லாத்தையுமே எடுத்து பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா அப்போ எல்லாத்துலேயுமே அந்த தெளிவு இருக்காது. இதில் பண்ணிவிட்டு ஐயோ அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த நிலையில இருக்கும் பொழுது எதுவுமே முழுமையாக அந்த பலனானது நமக்கு கிடைக்கப்படாது. அதனால் எது பண்ணாலுமே ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக பண்ணுங்கள், அதுவே போதுமானது. இந்த பரிகார முறையை கட்டாயம் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும். அணையா விளக்கு ஏற்கனவே ஏற்றி வழிபாடு முறைகளை மேற்கொண்டவர்களும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பதில் பார்த்திங்கன்னா இந்த பரிகாரத்தை செய்வர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.